அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் இன்று ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. காரணம் என்னவென்றால், நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்திருந்தீர்கள், வெனிசுவேலாவில் எப்பொழுது பட நடவடிக்கை நடைபெறப் போகின்ற என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது, ஆனால் சில சாத்தியக்கூறுகள் இருக்கின்ற என்ற விடயங்களை நீங்கள் அடிக்கடி சுட்டி காட்டி கொண்டு வந்திருந்தீர்கள். இனி கப்பல்கள் 2 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றியதும் தொடர்ந்தும் தாக்குதல் நடக்குமா நடக்காதா, பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவார்களா என்ற விதத்தில் தான் அந்த நகர்வுகள் இருந்தது. ஆனால் நிக்கோலஸ் மடுரோ அவர்கள் அமெரிக்காவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்குவது போல் இல்லை என்பதை பல ஆண்டுகளாக கூறிக்கொண்டு வந்தார்கள். அதனால் தான் அவர் மீது பிடியாணை வழங்கப்பட்டது என்ற விடயங்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அரசுகளை பிரித்தானிய நேரம் காலை 2 மணிக்கு அமெரிக்கா வெனிசுவேலாவில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். தாக்குதல் நடத்தியது மட்டுமில்லை, அங்கிருந்து மடுரோவையும் அவருடைய துணைவியாரையும் அமெரிக்காவுக்கு எடுத்து சென்று விட்டார்கள். நடந்த சம்பவத்தை கூறுங்கள், எப்படி இது நடந்தது, இது தொடர்பாக என்ன நிலைமை என்பதை கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், அதாவது ட்ரம்ப் இதை எவ்வாறு கூறியிருக்கிறார் என்று சொன்னால், தான் ஒரு டிவி ஷோ மாதிரி இதனை பார்த்து கொண்டிருந்ததாக கூறியிருக்கிறார். இதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று, வெனிசுலாவின் ஓவர் கான்ஃபிடென்ட் என்று சொல்லலாம். என்னென்று சொன்னால், அங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவின் சிறப்பு படையணி டெல்டா போர்சஸ் தான் ஸ்னூக் ரக உலக வானூர்திகளில் வந்து இறங்கி சடுதியாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு திரும்பி இருக்கிறார். முதலில் வெனிசுலா சொன்னது, கிட்டத்தட்ட தன்னிடம் 5000க்கு மேற்பட்ட இக்லா ரக ஏவுகணைகள் இருக்கின்றன. அது இந்த தாழ்வாக பறக்கின்ற உலங்கு வானூர்திகளை சுட்டு வீழ்த்தக்கூடியது. உயர்வாக பறக்கிறதற்கு ரஷ்யாவிடமிருந்து 2015ஆம் ஆண்டு வாங்கிய புக் ரக ஏவுகணைகள் இருக்கின்றன. S-300 ரக இருக்கின்றன. ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், முதலில் தாக்குதலை அவர்கள் 6 அல்லது 7 இடங்களில், அதாவது வான்படை தளங்கள், கட்டளை மையங்கள், ஏவுகணை தளங்களைத்தான் தாக்கி இருக்கிறார்கள், ஏவுகணைகள் மூலமும் குண்டு வீச்சுகள் மூலம். அதை தாக்கிய போது இவர்கள் இவ்வாறான ஒரு தாக்குதலைத்தான் எதிர்பார்த்தார்களே தவிர ஒரு சிறப்பு படை நடவடிக்கை மூலம் உள்ளுக்கு இறங்குவார்கள் என்பதை எதிர்பார்க்கவில்லை போல் தெரிகிறது. இப்ப 2 விதமான செய்திகள் இருக்கின்றன. இப்ப ட்ரம்பின் செய்தியை பொறுத்தவரையில், அவர் வீட்டில் இல்லை, ஒரு ஸ்டீலால் உருவாக்கப்பட்ட ஒரு இல்லத்தில் தான் இருந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு முதல் வெளிவந்த செய்திகளில், முதலாவது தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் இந்த நிக்கோலஸ் மடுரோ வந்து சீன தூதரக அதிகாரிகளை சந்தித்திருந்தார். அந்த புகைப்படங்களும் காணொளிகளும் வெளியாகி இருந்தன. அது இடம்பெற்ற சில மணி நேரத்துக்குள் தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. பொது சீன அதிகாரிகளுக்கு என்ன நடந்தது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதுக்கு யாருக்கும் விடை இல்லை. அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் தங்கள் சேதம் இதுவரை தெரியவில்லை என்றும், ஆனால் சிலர் காயமடைந்த இருப்பதாகவும், தங்கள் படைத்தரப்பில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் உடனடியாகவே இந்த பட நடவடிக்கை முடிந்து விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது எங்களுடைய நோக்கம் வந்து மர்டோ இவன் தலைக்கு $50 மில்லியன் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. போதை வஸ்துக்களை கடத்தியவர். 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் வந்து எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்ற போதும் இவர் அந்த வெற்றியை தனது வெற்றி என்று சொல்லியவர். முறைகேடான தேர்தல்கள் அப்படி இப்படி என்றுதான் கூறுகிறார்கள். வான்படை தளத்தை பொறுத்தவரையில் பிரதான விமான நிலையத்தையும் அமெரிக்க படையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவித்திருந்தாலும், ஆனால் அதனை உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், புக் ரக ஏவுகணைகள் தொகுதிகள் கூட குண்டு வீசி அளிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அழிவடைந்த வாகனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல இடங்களில் மின்சாரங்கள் தடைப்பட்டிருக்கின்றன. ஆனால் முதலில் குண்டு வீச்சு தாக்குதல் இடம்பெற்றதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் தான் நிக்கோலஸ் மடுரோவும் அவரது துணைவியாரும் கைது செய்யப்பட்டு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக வெனிசுலா இது தொடர்பாக எந்த உறுதிப்பாட்டையும் வெளியிடவில்லை. ஆனால் வெனிசுலாவின் பாதுகாப்பு அமைச்சர் தான் அதன் பிற்பாடு கதைத்திருந்தார். பாதுகாப்பு அமைச்சர் வலடிமிர் பட்ரினோ அவர் வந்து அவரின் இல்லமும் தாக்கப்பட்டது. அவர் அந்த வீட்டில் இல்லாதபடியால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறார்.
உள்துறை அமைச்சர் இறந்ததாக கூறப்பட்டாலும் அது இறக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. டாஸ் டோனோ கபெலோ அவர் இறக்கவில்லை என்று கூறப்படுகின்றது. தற்போதைய நிலையில் யார் நாட்டை பொறுப்படுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு குழப்பமும் அங்கு இருக்கின்றது. ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் கூறுகிறார் மடுரோ தற்போது நியூயார்க்குக்கு கொண்டு வரப்பட போவதாகவும் அங்கு அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்குகள் நடைபெறும் என்றும் கூறியிருக்கின்றார். நீங்கள் கூறுங்கள் சிறப்பு பட நடவடிக்கை என்று நீங்கள் கூறும் பொழுது தங்களுடைய அந்த நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் இதன் பின்னணியில் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், நிக்கோலஸ் மடுரோ அவருடன் எத்தனையோ தடவைகள் அமெரிக்கா ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கு, அவர்களோடு சேர்ந்து செயல்படுவதற்கு, மீண்டும் அங்கே எண்ணெய் சுத்திகரிப்பு செய்வதற்கான எல்லா பேச்சுவார்த்தைகளும் நடந்தும் அவர் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லாத நிலையில் தான் நீங்கள் கூறிய அவருடைய தலைக்கு கொடுத்திருந்தார்கள் என்றபடியால் இனி அவர் ட்ரக்ஸ் கடத்தினார், அவரிடம் ஒரு பெரிய ஒரு கும்பல் இருக்கின்ற என்றெல்லாம் பெரிய குற்றச்சாட்டுக்களை வைத்து, அது அப்படி இருந்தாலும் கூட எவ்வாறு ஒரு நாட்டுக்குள், அது முறைமையுள்ள நாட்டுக்குள் அமெரிக்கா அங்கே சென்று மடுரோவையும் அவருடைய துணைவியாரையும் அங்கிருந்து எடுத்து செல்ல முடியும்? இப்போ உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ராக்ஷன் என்று சொல்லி சதாம் ஹுசேனை கொண்டார்கள். அதன் பின்னர் கடாஃபியை உங்களுக்கு தெரியும் எப்படி செய்தார்கள் என்று. இனி பனமாவினுடைய நேருக்காவுடன் எப்படி இவர்களால் இதை செய்ய முடிந்தது? அப்படின்றால் உலக நாடுகள் இதை பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறதா? இப்போ அமெரிக்கா செய்ய முடியுமா இருந்தாலே மற்ற நாடுகள் எப்படி செய்ய முடியாது? உண்மைதான். அது ஒரு தவறான பேட் எக்ஸாம்பிள், தவறான முன்னுதாரணமாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்க அதிபரும் இஸ்ரேலிய அதிபரும் இந்த புது வருட தினத்தன்று ஒன்றாக இருந்து புது வருட தினத்தில் இடம்பெற்ற வான வேடிக்கைகளை பார்த்து கொண்டிருந்த போதே உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அழிவுக்கான ஆரம்பம் என்று சிலர் அதில் கூறியிருந்தார்கள். சோமாலிலாந்தை அங்கீகரித்ததாக இஸ்ரேல் கூறியதும் அதில் ஒரு களமுனை விரிவாக்கத்துக்கான அடுத்த கட்டமாகத்தான் பார்க்கப்பட்டது. நீங்கள் கூறியது போல அமெரிக்கா உண்மையில் ஈராக் அதிபர் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியிருந்தால் அதுக்கு காரணத்தை கூறியிருந்தார்கள். கடாபியை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், உள்ளுக்குள் உள்ளவர்களை கொண்டு அவருக்கு எதிராக புரட்சியை மேற்கொள்ள வைத்து மறைந்திருந்து சுட்டுக் கொன்றார்கள். அப்படி பல இடங்களில் பலவற்றை செய்திருக்கிறார்கள். இப்ப மடுரோவை பொறுத்தவரையிலும் இதில் பல ஆப்ஷன்கள் இருந்தன. ஒன்று நேரடியான படை நடவடிக்கை, அது தற்போதைய காலத்தில் சாத்தியமில்லை. ஏனென்றால் ட்ரோன்கள் அதுகள் என்று இழுப்பட்டால் அமெரிக்காவின் புளோரிடா வரையும் ஏவுகணைகள் பாயும். அடுத்ததாக உள்ளுக்குள் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கும் அந்த நிலைமைகள் அங்கு சரியாக இல்லை. இப்ப இவர்கள் நோபல் பரிசு வழங்கிய மரியா கொரினா மச்சோடா நோர்வேயில் தான் இருக்கிறார். அப்ப ஒன்று அவரை கொல்வது அல்லது கைப்பற்றுவது அல்லது வேறு அண்டர் கவர் அதாவது CIA உள்ளக நடவடிக்கைகள் மூலம் எதுவும் செய்வதற்கு. இப்போது இவரை கைது செய்தது கூட அங்குள்ள ஏவுகணைகளோ அல்லது பாதுகாப்பு பொறிமுறைகளோ ஒர்க் பண்ணாமல் விட்டது ஏற்கனவே அதை எலக்ட்ரானியல் போரியல் சாதனங்கள் மூலம் ஜாம் பண்ணி இருக்கலாம், அல்லது பலருக்கு அங்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டு அதை செயற்படாது, அதை இயங்கப்படாது தடுத்திருக்கலாம் என்று கூட கூறப்படுகின்றது. நீங்கள் கூட கூறியது போல உலகம் என்ன செய்யறதுன்னா, உலக ஒழுங்கு கடந்த வருடமே உடைந்து விட்டது. அது ஐக்கிய நாடுகள் சபையால் எதுவும் செய்ய முடியாத நிலை. காசா போர் உங்களுக்கு தெரியும், ஏமனில் இடம்பெற்ற போர், ஈரானை தாக்கியது என்று சொல்லி இப்ப ட்ரம்ப் தன்னை ஒரு அமைதிக்கான அரசு தலைவராக கூறினாலும் கடந்த வருடமே 5 நாடுகள் மீது குண்டுகளை வீசி இருக்கின்றனர். இந்த வருடம் பிறந்து 3வது நாளே மிகப்பெரிய ஒரு கலவரம் அங்கு இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் அமெரிக்காவின் அதிபர் உடனடியாகவே சொல்லிவிட்டார், நாங்கள் மடுரோவை மட்டும்தான் கைது செய்ய நினைத்து நாங்கள் போர் முடிந்து விட்டது, நாங்கள் இனி தாக்க மாட்டோம், இதோடு முடிந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அப்படி சொன்னாலும் ஒரு நாட்டின் உள்ள நாட்டுக்கள் அப்படி போய் கைது செய்வது என்பது உலகத்தினுடைய கட்டமைப்புக்கு அது மாறாகத்தான் அது இருக்கிறது. இப்ப இதே நேரத்தில் இப்ப நீங்க பாருங்கள், வெனிசுவேலாவின் வெளிவார அமைச்சர் கூறியிருக்கின்றார், மடுரோவினுடைய கைதை அப்படியே பார்த்து கொண்டிருக்கப்படாமல் விட்டுக் கொடுக்க வேண்டாம் என்று போராடுங்கள் என்று கூறியிருக்கின்றார். அப்ப இப்ப அடுத்தது என்ன நடக்க போகிறது? உண்மைதான். அடுத்ததாக இப்போ அங்கு 3 தெரிவுகள் தான் இருக்கின்றன. ஒன்று துணை அரச தலைவர் டெல்சி ரோட்ரிக்ஸ் அவர் பதவியை ஏற்கலாம்.
இல்லை என்று சொன்னால் உள்துறை அமைச்சர் ஆக கபெல்லோ பதவியேற்கலாம். இல்லை என்று சொன்னால் பாதுகாப்பு அமைச்சர் பேட்ரினோ இந்த பதவியை ஏற்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த உள்துறை அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சர் என்ற இல்லங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இவரை கைப்பற்றினால் அடுத்தது யார் வருவார்கள் என்று. அப்ப அவர்களையும் கொல்ல முயன்றிருக்கிறார்கள். ஆனால் அது பிழைத்து விட்டது. அதாவது ஆபரேஷன்ல ஒன்று சரியே வந்திருக்கிறது, மிச்சம் மூன்றும் பிழைத்து விட்டது. ஆனால் இப்போது ட்ரம்பிடம் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது என்ன என்று அவர் கூறுகிறார். அடுத்தது என்ன, அவர்களிடம் வைஸ் பிரசிடென்ட் இருக்கிறார் தானே, அவைகள் பார்த்துக் கொள்ளுவினம் என்று. அப்ப நீங்கள் மச்சோடாவை ஆதரிப்பீர்களா என்றால் நாங்கள் ஆதரிப்போம் என்று கூறியிருக்கிறார். அப்ப மச்சோடா இப்போ அவர் நோர்வேயில் இருக்கிறார், நோர்வேயில் தான் தங்கி இருக்கின்றார். ஆனால் உள்ளகத்தில் இப்ப இரண்டு விதமான, ஒன்று இந்த எதிர்க்கட்சி தரப்பினர் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு போராட்டமாக இருக்கின்றது. அரசு தரப்பினர் இந்த தாக்குதலுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி இருக்கிறார்கள். அப்ப என்னென்று சொன்னால் இப்ப இது இனி இப்ப இதுல 3 பேர் தெரிவு இருக்கிறதாலும் இப்ப உள்துறை அமைச்சரும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் இராணுவத்தில அவர்களுக்கான ஆதரவுகள் இருக்கின்றன. ஆனால் துணை அதிபரை பொறுத்தவரையில் பொலிட்டிக்கல் பொருளாதார ரீதியாக அவர் ஒரு தரம் வாய்ந்தவர் என்று கூறப்படுகின்றது. இவர்கள் நாட்டை கட்டுப்படுத்துவார்களாக இருந்தால் இந்த அமெரிக்காவின் தாக்குதல் பெரிய அளவில் வெற்றி பெறாது. ஆனால் இவ்வாறு போராட போறார்கள். இப்போது அனைத்துலக சமூகத்துக்கு எதிராக உதாரணமாக இவர்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவின் இலக்குகளை தாக்க போகிறார்களா, அல்லது அமெரிக்கா மீது அழுத்தத்தை கொடுக்க போகிறார்களா, அதாவது மடுரோவை விடுதலை செய்வதற்காக என்றது ஒரு தெளிவற்ற நிலைமையாகத்தான் இருக்கின்றது. வெனிசுலாவின் வீதிகள் அனைத்தும் வெறிச்சோடி போய் இருக்கின்றது. தாக்குதல்கள் ஓய்ந்து விட்டன. ஆனால் படை தரப்பு தான் எல்லா வீதிகளையும் ஆக்கிரமித்தபடி இருக்கிறார்கள். மச்சோடாவை பொறுத்தவரையில் அவர் இப்போதைக்கு நாடு திரும்புவாரோ தெரியாது. அதாவது ஒரு மிகவும் ஒரு குழப்பமான நிலை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. உள்ளக கலவரங்கள் ஏற்படலாம். இல்லை என்று சொன்னால் இராணுவம் கட்டுப்படுத்துமாக இருந்தால் இந்த மூவரில் ஒருவர் அடுத்ததாக பதவியை ஏற்று அரசை வழிநடத்த முடியும். அதாவது இப்ப யார் பதவியை ஏற்றாலும் அமெரிக்காவோடு இணங்கி செயல்பட்டால்தான் அவர்கள் அங்கே நிலையாக ஆட்சியில் இருக்க விடுவார்கள். இல்லை என்றால் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி பார்ப்பது சரியா? உண்மைதான், அப்படித்தான். என்னென்று சொன்னால் ட்ரம்ப் ஒன்றை கூறியிருக்கிறார். கடந்த வாரமும் தான் மடுரோவோட தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போதும் சரணடையுமாறுதான் கேட்டதாகவும் அந்த பேச்சுக்கள் அப்போது அவர் சரணடைய இணங்கியதாகவும், ஆனால் அதில் தங்கள் நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியும் அதன் பிற்பாடு 4 நாட்களுக்கு முதலே இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்க வேண்டும். அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி 30ஆம் தேதி தான் இது பிளான் பண்ணின வேண்டும். காலநிலை சரியில்லாமல் இருந்ததால் அது பின்னுக்கு போனதாகவும், காலநிலை சரியாக வந்ததும் உடனடியாகவே நடவடிக்கை எடுக்க சொல்லி தாங்கள் கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதில் வெனிசுலாவை பொறுத்தவரையில் அவர்களுடைய பிழை இருக்கிறது என்னன்னு சொன்னால், அவர்கள் அமெரிக்காவின் இந்த ஊடுருவல் அல்லது ஆழ ஊடுருவும் படையணி அல்லது சிறப்பு படையணி இந்த தகமையை குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் என்றுதான் தெரிகிறது. இப்ப இந்த அமெரிக்கா நேரடியாக இனிமேல் ஒரு காலத்தில் போரில் இறங்க முடியாது என்பது தெளிவானது. இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளைத்தான் அவர்கள் எடுப்பார்கள் என்பதை இவர்கள் முன்கூட்டியே அறிந்திருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருந்திருக்க வேண்டும், அல்லது அடிக்கடி தங்கள் இல்லங்களை மாற்றி இருக்க வேண்டும். ஈரானின் மீது நடைபெற்ற தாக்குதல்கள் இவர்களுக்கு ஒரு பாடமாக இருந்திருக்க வேண்டும். ஈரான் இராணுவ தளபதிகள் அமைச்சர்மார்களை தாக்கியது எவ்வாறு, அணு விஞ்ஞானிகளை எவ்வாறு தாக்கி அளித்தார்கள் என்றது. புலனாய்வு துறையில் இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் பொறுத்தவரையில் தற்போதும் அவர்கள் மேன்மை தங்கிய நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்ப அமெரிக்காவில் இந்த புலனாய்வு துறையின் ஒரு வெற்றி தான் அவர் இந்த நடமாட்டங்களை துல்லியமாக கண்காணித்து துல்லியமாக அந்த இடத்தில் ஒரு சிறப்பு படையணி கொம்பனியை களம் இறக்கி கைது செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இப்போ வெனிசுவேலாவுடைய தாக்குதல், மடுரோவினுடைய கைது, இவற்றை சர்வதேச நாடுகள் எவ்வாறு கையாளும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
எல்லா நாடுகளும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். கொலம்பியா கிட்டத்தட்ட வெனிசுலாவுடன் 2000 கிலோமீட்டர் நீளமான பாதையை கொண்ட எல்லையை கொண்ட நாடு. கொலம்பியாவும் தனக்கும் இவ்வாறான ஆபத்துக்கள் வரலாம் என்பதால் இராணுவங்களை குவித்திருக்கின்றது. இனிவரும் காலங்களில் இவர்கள் இராணுவத்தை குவிப்பது அவ்வாறு செய்வதை விட இவர்கள் தங்களுடைய உள்ளக பொறிமுறைகளை வலுப்படுத்த வேண்டும். அதுதான் இது தெளிவாக எடுத்து காட்டியிருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை கூட்டப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். சீனாவோ ரஷ்யாவோ வெவ்வேறு நாடுகள் கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றன. பிரித்தானியா சொல்லுகிறது தாங்கள் இந்த நடவடிக்கைக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, தாங்கள் பங்கு பெற்றவில்லை என்று பிரித்தானியா தெரிவித்திருக்கின்றது. ஆனால் பாதுகாப்பு சபையில் போராலும் கூட அங்கு அமெரிக்காவுக்கு வீட்டோ பவர் இருக்கின்றது. அதைத்தான் நான் சொல்லுவது, பாதுகாப்பு சபையை கூப்பிட்டு என்ன பிரயோசனம் இருக்கிறது? ஒரு பிரயோசனம் இல்லை. இப்ப இன்னொரு விடயம் நாங்கள் நிகழ்ச்சி என்றே கொண்டு வருவதற்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னவென்றால், அமெரிக்காவுடைய பொருளாதார நிலைமை பாரிய மோசமடைந்திருக்கின்றதாக கூறப்படுகின்றது. அமெரிக்கா வெனிசுவேலாவையும் சோமாலியல் ஆண்டையும் கைப்பற்றாவிட்டால், அங்கிருந்து எண்ணெயை எடுக்காவிட்டால் அமெரிக்கா அப்படியே சுக்குநூறாக போகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருப்பது போல் தெரிகின்றது. இப்போ நான் சமீபத்தில் கூட டெக்ஸஸுக்கு போயிருந்தேன் பணி தொடர்பாக போகும்பொழுது, அவர் இடத்துக்கு போகும்பொழுது மைல் கணக்காக அவர்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு இருக்கின்றது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அங்கே அவர்களிடம் இருக்கின்றது லைட் ஸ்வீட் க்ரூட் ஆயில் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கடினமான மசகு எண்ணெய் இருந்தால்தான் டீசலை தயாரிக்கலாம். டீசல் இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா இயங்காத நிலைக்கு வந்துவிடும் என்று. இப்போ அமெரிக்காவுக்கு வெனிசுவேலாவிலிருந்து எண்ணெய் வருவது முக்கியம். அதனால் தான் இந்த கைது செய்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் வெனிசுவேலாவிலிருந்து எண்ணெய் எடுக்கப் போகிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அதற்காகத்தான் இந்த முழு நடவடிக்கை நடைபெற்றதா? உண்மைதான். இப்ப சூடானில் எவ்வாறு அந்த தங்கத்துக்காக சூடான் கடந்த வருடம் தனது தங்கத்தின் அகழ்வில் முன்னைய வருடத்தை விட அதிக அளவு முன்னேறி இருக்கின்றது. பெருமளவான தங்கத்தை எடுத்திருக்கிறார்கள். அவங்க மைனிங் தங்க வயல்கள் இருக்கின்றன. அதே போலதான் வெனிசுலாவில் இருக்கின்ற ஆயில் ஹெவி ஆயில் என்று சொல்றது. அமெரிக்காட்ட இருக்கிறது லைட் ஆயில். அப்ப ஹெவி ஆயில் தான் பெரும்பாலான ரிஃபைனரிஸ் இப்ப சீனாவின்டையோ இந்தியாவின்டையோ ரஷ்யாவின் எல்லாம் ஹெவி ஆயில், அதுக்கு தான் டிமாண்ட் கூட. இப்ப அமெரிக்காவிடம் இருக்கிற ஆயிலுக்கு டிமாண்ட் இல்லை. இப்போது ரஷ்யா மீதான தடையை கொண்டு வந்தாலும் அமெரிக்காவிடம் இருந்து யாரும் ஆயிலை வாங்குவதாக இல்லை. இப்ப வெனிசுலாவில் இருக்கின்ற ஹெவி ஆயிலை ஏனென்றால் சவுதி அரேபியாவை விட வெனிசுலாவிடம் ஆயில் படிமம் அதிகம் உலகிலேயே. அப்ப அதை அகழ்வதன் மூலம் இந்த இரண்டு சொன்னால் அமெரிக்காவின் பொருளாதாரம் மிக மிக கடும் வீழ்ச்சியை கண்டிருக்கின்றது. எழும்ப முடியாது என்றால் முன்னர் பெட்ரோ-டாலர் ஒப்பந்தம் என்றது அதுவும் முடிந்து விட்டது. ரஷ்யா கிட்டத்தட்ட 60% மேற்பட்டதாக இருந்தது. இப்போது 80% மேற்பட்ட பரிவர்த்தனைகளை தனது நாணயங்களில் அல்லது இந்தியா சைனா நாணயங்களில் தான் பரிபாடு செய்கிறார்கள். ஏனைய நாடுகளும் அந்த நிலைக்கு வந்துவிட்டது. அப்ப மலிவாக கொடுக்க வேண்டும் தரமான ஆயில் என்ற போது வெனிசுலாவைத்தான் இப்போது குறிவைத்திருக்கிறார்கள். அடுத்தது வெனிசுலாவில் இருந்துதான் சீனா பெருமளவான எண்ணெய்களை வாங்கி கொண்டிருக்கின்றது. அப்ப சீனாவின் எரிபொருட்களை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியும் அது. இப்ப சோமாலிலாந்து சுயஸ் கால்வாயோடு இணைக்கின்ற செங்கடலை அது சீனா இந்தியா போன்ற நாடுகளின் விநியோக வழி, அதனை மூடுவதற்கான ஒரு நடவடிக்கை தான் சோமாலிலாந்து. அதே போல வெனிசுலாவை மூடுவதன் மூலம் சீனாவுக்கான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் இது ட்ரம்பை அமெரிக்காவை பொறுத்தவரையில் இது ஒரு இறுதி முயற்சியாக இதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்ப வெனிசுலாவில ஆயிலை எடுத்தாலும் நீங்கள் சுத்திகரித்தாலும் யார் வாங்க போகிறார்கள் என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. விற்கலாவது விட்டால் அதுவும் அவர்கள் ட்ரை பண்ணுகிறார்கள், ஏதோ ஒரு விதத்தில் அதை ட்ரை பண்ணுகிறார்கள். அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலும் கூட உங்களுக்கு தெரியும் ஜீரோ கார்பன் எமிஷன் என்று கொண்டு வந்தார்கள் 30 என்றார்கள். அதை பின்னே போடு விட்டார்கள். ஏனென்றால் அதிலேயும் ஒரு அரசியல் இருக்கின்ற என்று தான் கூறுவது போல் தெரிகிறது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னவென்றால், நீங்கள் இப்போ கூறியது போல், அதாவது நாடுகளை எல்லாவற்றையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து டாலர்ஸை பிரிண்ட் பண்ணுவார்கள், அச்சடிப்பார்கள். அச்சடித்து விட்டு அந்த டாலர்ஸை அவர்களிடம் கொடுத்து வாங்கி தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் கூறினீர்கள் பல்முனைவாக்கம் என்று சொல்லும் பொழுது, இனி பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கின்ற அந்த நாடுகள் எல்லாமே தங்களுடைய நாணயங்களில் பரிமாற்றங்கள் செய்கின்ற பொழுது அமெரிக்கா இங்கே ஒரு மூளைக்குள் ஒதுக்கப்படுவது போல் கோண பண்ணி விட்டார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள் ஆய்வாளர்கள். அப்படி கோண பண்ணி இருந்தால்
ஒரு மூலைக்குள் ஒதுக்கப்பட்டிருந்தால் அமெரிக்கா சைனாவுடைய காலில் விழ வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கிறதா? உண்மைதான். அண்மையில் இலங்கையில் சமாதான தூதுவராக வந்திருந்தவர் எரிக் சோல்ஹேம், அவர் இந்த ஆண்டு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அவர் இந்தியாவில் தான் தற்போது குடியிருக்கிறார். அதில் இந்த 2025ஆம் ஆண்டின் வெற்றியாளர் யார், தோல்வியாளர் யார் என்று அவர் கூறிய வெற்றியாளர் சீனா, தோல்வியாளர் ஐரோப்பிய ஒன்றியம். இந்த ரெண்டையும் தான் அவர் கூறியிருக்கின்றார். அமெரிக்கா இடைக்கில் ஒரு மெசப்பான நிலையில் இருக்கின்றது என்று சொல்லி. இப்ப சீனாவை இப்ப என்னன்னு சொன்னால், இந்த தற்போதைய நிலையில் அமெரிக்கா நீங்கள் கூறியது போல இதுவரை காலமும் டாலரை பேப்பரை பிரிண்ட் பண்ணி பேப்பரை வைத்துக் கொண்டு தனது பொருளாதாரத்தை கட்டியமைத்தவர்கள் இப்போது அதன் வீழ்ச்சியை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இத்தாலிய அதிபர் கூறியது போல 2025 விட 26 மிக மோசமான ஆண்டாக இருக்கும் என்று. அதைத்தான் எரிக் சோல்ஹேம் சொல்லிவிட்டார், ஐரோப்பா தோல்வி அடைந்தது. அப்ப ஐரோப்பா புதிய ஐரோப்பாவை உருவாக்க வேண்டிய ஆண்டாகத்தான் இது இருக்கின்றது என்று தங்கள ரஷ்யாவுடனான தங்கள ஈகோவலை விட்டு கொடுத்து பேச்சுக்களை நடத்தி இந்த போரை முடித்து நீங்கள் முன்னேற வழியை பாருங்க அவரே கூறியிருக்கின்றார். இப்ப ரஷ்யாவுடைய பிரதமர் புட்டின் அவர்கள் கூறலாம், உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது இன்னும் ஒரு நாட்டுக்கு போய் அந்த பிரதமரையும் அவருடைய துணைவியாரையும் கைப்பற்றுவது, தாக்குதல் நடத்த? நீங்கள் ஒரு நாட்டுக்குள் போய் இந்த தாக்குதலை நடத்தலாம் என்றால் ஏன் நான் ரஷ்யாவிலிருந்து யுக்ரைனுக்கு தாக்குதல் நடத்த முடியாது என்று அவர் கேட்கலாம் தானே? உண்மையா அவர் என்ன சொல்லுவார்கள்? அவர் செலன்ஸ்கியை கைது செய்து கொண்டு போனாலும் யாரும் கேட்பதற்கு இல்லை. ஆனால் அவர்கள் அவ்வாறு ஒன்றும் செய்வதில்லை. இதுதான் அந்த உலக ஒழுங்கு. முதலாவது அவர்கள் அந்த தங்கள் ரூலை மதித்தால், சட்ட ஒழுங்கை மதித்தால் தான் ஏனையவர்கள் மதிப்பார்கள். ஆனால் அமெரிக்காவுக்கும் வேறு வழி இல்லை. இப்ப அவர்கள் தாக்குற நாட்டை பாருங்கள், யாரும் சிறிய சிறிய நாடுகளை தான் தாக்குறாங்க. வியட்நாம் தொடக்கம் வெனிசுலா வரையிலும் அணு ஆயுதம் வைத்திருக்கிற நாடுகளையோ அல்லது பெரிய நாடுகளையோ அவர்கள் தாக்குவது கிடையாது. சிறிய சிறிய நாடுகளை தாக்குவது. இப்ப இந்த தாக்குதலை கூட ட்ரம்ப் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால், மிகவும் தரமான தாக்குதல்கள், இதை இந்த பூமியில் எந்த படையும் செய்ய முடியாது சொல்ல என்றால் திட்டமிடல், சிறப்பான படையினர் சிறப்பாக சென்று தாக்கினார் ஒரு அட்வர்டைஸ், ஒரு ப்ரொபகண்டா ஓர். அதாவது அமெரிக்கா எப்பவும் பெஸ்ட், அமெரிக்கா முன்னிலையில் நிற்கும், அமெரிக்காவுக்கு யாரும் போதை வசத்தை கடத்த முடியாது, வளங்களை எடுத்தால் ரிச்சா இருக்கலாம் தானே, அரச தலைவர் என்றாலும் நாங்கள் கைது செய்து கொண்டு வருவோம் என்று ஒரு மாயையை உருவாக்குவதற்காக. இப்ப இதன் பின்விளைவுகள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்க போகிறது. இனி அங்கு எண்ணெயை கைப்பற்றி, இப்ப ஈராக்கை பிடித்தார்கள் எண்ணெய் கண்டு, சிரியாவை பிடித்தார்கள். ஆனால் இன்று வரையும் அந்த நாடுகளும் உருப்பட்டதாக இல்லை, இவர்களும் இல்லை. இப்ப ஆப்கானிஸ்தானில் இருந்து சென்று பாகிஸ்தானுக்குள் ஒசாமா பின் லாடனை தூக்கி கொண்டு சென்றார்கள். ஆனால் இப்போது தாலிபான்கள் தான் அங்கு ஆள்கிறார்கள். அந்த போரை, சமரை வெல்லலாம், ஒரு போரை வெல்வதுதான் இங்கு முக்கியமானது ஒன்று. சரி, நிறைவாக 80-90 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்தது, குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள் ஏனைய நாடுகளிடம் போய் அங்கே ஆக்கிரமிப்பு செய்து அங்குள்ள வளங்களை சுரண்டி எடுத்து கொண்டு வந்தார்கள். பிறகு குளோபலைசேஷன் என்றார்கள். இப்பொழுது அவர்களிடம் வருமானம் வரக்கூடிய வகையில் வளங்கள் இல்லாத நேரத்தில் இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள். அப்படி என்றால் மீண்டும் மேற்கத்திய நாடுகள், சோ கால்ட் தி டெவலப்ட் கண்ட்ரீஸ், அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஏனைய நாடுகளே ஆக்கிரமிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறதா? உண்மைதான். பெரிய நாடுகளை அணுக மாட்டார்கள். ஆனால் சிறிய நாடுகள் அனைத்தையும் விரட்டி தங்கள் வசம் கொண்டு வந்து அந்த சிறிய நாடுகள் மூலம் இந்த பெரிய நாடுகளை வீழ்த்துவதற்கான முயற்சியை மேற்கொள்வார்கள். அதற்கான முயற்சியாக ஒன்றாகத்தான் இதையும் பார்க்கலாம். இப்ப இலங்கையிலும் அவ்வாறுதான். கிட்டத்தட்ட 12 வான்கலங்களை அமெரிக்கா வழங்குகின்றது. இப்ப வெனிசுலாண்ட தலைவரை தூக்கி கொண்டு போனது. இனி இலங்கையோ வேற சின்ன நாடுகளோ ஒன்றுமே பேச முடியாது. நாளைக்கு நீங்கள் கிறிஸ்தவர்களை தாக்கினீர்கள் என்று சொல்லிவிட்டு தூக்கி கொண்டு போனாலும் ஒன்றும் செய்ய முடியும். ஒரு விமானம் தாங்கி கப்பலை கொண்டு விட்டால் முடிஞ்சது அலுவல். இப்போ தெளிவாக புரிகிறது எப்படி இந்த நாடுகளுக்கு சென்று மதம் மாற்றம் செய்தார்கள் என்று. இப்பொழுது அது எப்படி அதை கையாண்டிருக்கிறார்கள் பாருங்கள் என்ற நெத்தனியாகு தன் புது வருட செய்தியில் கூறியிருக்கின்றார். உலகில் இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் பெரும் துன்பத்தை சந்திப்பதாகவும் அவர்களை அமெரிக்காவும் தாங்களும் இணைந்து காப்பாற்றுவோம். எனவேதான் நைஜீரியா மீதும் தாக்குதலை நடத்தினார்கள். இலங்கை தொடர்பாக நாங்கள் அண்மையில் பேசின ஒரு அறிக்கை வந்துட்டது. அங்கிருக்கிற கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும்
இந்துக்கள் இந்தியாவுடன் தொடர்புடைய இந்துக்கள் துன்புறுத்துவதாக ஏற்கனவே அறிக்கை வந்துட்டது. இனி நடவடிக்கை தான் மிச்சம். அவங்கள அதைத்தான் செய்வாங்க. இப்ப மனித உரிமைகள் அறிக்கையில் இப்படி ஒரு அறிக்கையில முதல் வச்சிருவாங்க. அப்ப ஒரு காரணம் இருக்குது. இப்ப செலன்ஸ்கி சொன்ன மாதிரி நீங்கள் நன்றி கூறவில்லை, அதெல்லாம் ஒரு காரணம். அப்ப அதே போல இப்ப மர்டோக் என்ன சொல்கிறார்கள், 100,000s of people என்று சொல்றார் என்றால் அங்க லட்சக்கணக்கான பேர் செத்ததண்டு இல்லை. அமெரிக்கா தான் ட்ரக்ஸிலேயே கடத்துறது, அவங்கெல்லாம் செய்யறோம். இப்படித்தானே சதாம் ஹுசைனுக்கும் சொன்னார்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று விட்டார்கள். சதாம் ஹுசைன் கொன்றதுன்னு பார்க்க 10 மடங்கு கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்களும் ஐரோப்பிய நாடுகள் இருக்கின்ற இராணுவத்தினரும். அரசுகளை நாங்கள் இன்று இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அடுத்த நாளை கூட நாங்கள் முடிந்தால் மேலதிக தகவல்கள் வரும்பொழுது உரையாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நகர்வு ஒரு பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகின்றது என்று பேசப்படுகின்றது. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுதுதான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. வரும்பொழுது நாங்கள் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த உலக நகர்வு நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவு கொண்டு வந்து மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.